இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் ஈராக் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட உண்மை சரித்திரத்தை இந்த காணொளியில் நாம் காணலாம். வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் நாடு எதுவென்றால் அது இஸ்ரவேல் தேசம்தான். அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிற நாடு அது ஈராக் தேசம். ஈராக் தேசத்தை குறித்து அநேக இடங்களில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈராக் தேசம் ஈரான் தேசத்தோடு 9 வருடங்கள் போரிட்டு தாக்கு பிடிக்க முடிந்தது. அந்த 9 ஆண்டுகளும் விடாமல் போரிட்டு கடைசி வரை யார் ஜெயித்தார்கள் என்றே சொல்ல முடியாதபடி அந்த போர் முடிந்தது. அது முடிந்தவுடனே ஈராக் தேசம் மிகவும் சிறிய அண்டை நாடான குவைத்தை பிடித்து ஆக்கிரமித்தது. அதன்பின் குவைத் தேசத்தின் அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்க படைகள் வந்து அதை மீட்டு கொடுத்தது. இன்றும் அமெரிக்க படைகள் குவைத்தை பாதுகாத்து வருகின்றது. அதன்பின் சதாம் ஹுசைன் நீதி விசாரிக்கப்பட்டு தூக்கில் போடப்பட்டதும் நாம் யாவரும் அறிந்ததே. இந்த நாளில் இந்த ஈராக் தேசத்தை குறித்தும் அதன் விசேஷங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் காணப்படும் அசீரியர்கள், கல்தேயர்கள் மற்றும் மெசொப்பொத்தேமியா, பாபிலோன் இவையாவும் பண்டைய ஈராக் நாட்டினையே குறிக்கின்றன. மெசொப்பொத்தேமியா என்று அழைக்கப்பட்ட ஈராக் தேசத்திலேதான் நாகரிகம் முதலில் தோன்றியது. தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டம் இந்த ஈராக்கில்தான் இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான். சாத்தான் தன்னை முதலில் சர்ப்பமாய் வெளிப்படுத்தினதும் இந்த ஈராக்கில்தான். தேவன் பூமியை அழிக்க சித்தமாகி, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று தேவன் நோவாவிடம் சொன்னபோது நோவா பேழையை ஈராக்கிலேதான் கட்டினார். நோவா எந்த இடத்தில் பேழையை கட்டினார் என்பது வேதத்தில் குறிப்பிடாவிட்டாலும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஈராக்கில்தான் கட்டியிருக்க கூடும் என்று நம்புகின்றனர். வானத்தை அளாவும் சிகரமுள்ள பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதும் இந்த ஈராக் தேசத்தில்தான். ஜனங்களுடைய பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டதும் இந்த ஈராக்கு தான். ஆபிரகாம் இருந்த கல்தேயரின் ஊரான ஊர் என்கிற பட்டணம் இந்த ஈராக்கில்தான் இருந்தது. ஈசாக்கின் மனைவி ரெபெக்காளின் ஊரும் இந்த ஈராக்கில்தான் இருந்தது. யாக்கோபு 20 வருடங்களை ராகேலுக்காக கழித்ததும் இந்த ஈராக்கில்தான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த ஈராக்கில்தான் இருந்தார். பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் வேலை செய்த நெகேமியாவும் இந்த ஈராக்கில்தான் இருந்தார். எஸ்தர் புத்தகத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த ஈராக் தேசத்திலேதான் நடந்தது. பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேச்சார் யூத வாலிபர்களை அடிமைகளாக கொண்டு சென்றதும் இந்த ஈராக்குதான். முதலில் ராஜாங்கம் அமைக்கப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான். தானியேல் தீர்க்கதரிசி இருந்த சிங்கக்கெபியும் இங்கேதான் இருந்தது. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்னும் எபிரேய வாலிபர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் தூக்கி வீசப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான். அதில் 4வது நபராக இயேசு கிறிஸ்து வந்து உலாவினதும் இந்த ஈராக்குதான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று யோனா பிரசங்கம் செய்ததும் இந்த ஈராக்கில்தான். நாகும் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்ததும் இந்த ஈராக் தேசத்தை குறித்துதான். இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை ஜெயித்த அசிரியா ஈராக்கில்தான் இருந்தது. ஈராக்கில் இருந்த பாபிலோன் தான் எருசலேமை அழித்து நாசப்படுத்தியது. நிறைய யூதர்கள் வாழ்ந்து வந்த பாபிலோனாகிய ஈராக்கில்தான் பேதுரு பிரசங்கமும் செய்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் பாபிலோனிய தேசம் இப்போது இருக்கும் ஈராக்குதான். இப்படி சரித்திர புகழ்பெற்ற ஈராக் தேசம் வேதத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடுத்தபடியாக கூறப்படுகிறது. இந்த தேசம் 4,35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஈராக் தேசத்தில் 2024ஆம் ஆண்டு கணக்கின்படி 4,65,23,657 பேர் வசிக்கிறார்கள். இதில் 98% முஸ்லிமும் 1% கிறிஸ்தவர்களும் மேலும்
1% யாசிடிசம், மாண்டேசம், யார்சானிசம் மதத்தினரும் இங்கு வசிக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து ஈராக் தேசம் 3745 கிலோமீட்டர் தொலைவை கொண்டுள்ளது. இஸ்ரேல் தேசத்திலிருந்து 1093 கிலோமீட்டரை ஈராக் தேசம் கொண்டுள்ளது. வேதாகமத்தில் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக இந்த ஈராக் தேசம் கூறப்படுவதால் இது தனிச்சிறப்புடையதாக இருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் பரவ முடியாத ஒரு மிகப்பெரிய தடையும் இங்கு அதிகமாக உள்ளது. சதாம் ஹுசேனின் மறைவுக்கு பின் எப்போது பார்த்தாலும் தீவிரவாத செய்கைகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த தேசத்தின் சமாதானத்துக்காகவும் இரட்சிப்பிற்காகவும் நாம் ஜெபிப்போம். இங்குள்ள கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளி கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.